ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நான் உம்ரா செய்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எங்களோட 3 days ஜேர்னி. ரியாத்துலேருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு 10 hours ஆகும். நாங்கள் தேர்ஸ்டே மார்னிங் நோன்பு வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு 10 o'clock நாங்கள் ரியாத்துலேருந்து மக்காவுக்கு போகிற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்காக ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு ரியாத்துல இருந்து தாய்ஃப்னு ஒரு பிளேஸுக்கு போனோம். தாய்ஃப்ல மிக்காத்துன்னு ஒரு பிளேஸ்ல நம்ம இஹ்ராம் துணி கட்டுவோம். அங்கே கட்டிட்டு நம்ம மக்காவுக்கு போகணும். இஹ்ராம் கட்டாம மக்காக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது. உம்ரா பண்றவங்க சவுதியில இருக்கிறவங்க உம்ரா செய்யறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நார்மலா உம்ரா செய்யறதை விட ரமதான்ல உம்ரா செய்யறது இன்னும் கூடுதலான நன்மை. நாங்கள் போகும்போதே நிறையா துபாய் வண்டி, நிறையா குவைத் வண்டி, அப்புறம் வேறு ஸ்டேட்லேருந்து வந்த கார்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் உம்ரா செய்கிறதுக்காகவே. இதான் மிக்காயத்து. நாங்கள் நோன்பு திறக்கிற டைமில் கரெக்டாக நாங்கள் மிக்காயத்துக்கு வந்து நோம்பையும் திறந்தாச்சு. மிக்காத்துக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக நோம்பு திறந்தாச்சு. இப்போ நான் வந்து இஹ்ராம் கட்ட போகிறேன். இதுதான் மிக்காயத்தி. மிக்காயத்திலாம் நம்ம குளிச்சுட்டு நம்ம இஹ்ராம் துணியை கட்டிட்டு 2 ரக்காய் தொழுது நியத்து வைக்கணும். கட்டியாச்சு கைஸ். நெக்ஸ்ட் நாங்கள் மக்காவுக்கு கிளம்புறோம். இஹ்ராம் துணி கட்டிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மக்காவுக்கு போயிட்டோம். இப்போ வந்து ரம்ஜான்னால ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ மக்காவுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பார்க்கிங் போட்டுட்டு அங்கே பஸ்ஸு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பெரிய ஆளுக்கு மட்டும் 18 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இந்த பஸ்லேயே போய் உம்ரா செஞ்சுட்டு அதே பஸ்லேயே நம்ம பார்க்கிங்லேயே வந்து விட்டுருவாங்க. நம்மளும் அந்த காரை எடுத்துட்டு போயிடலாம். ஏன் இது பண்ணுறாங்கன்னா ரம்ஜான் டைமில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ இதை இப்படி பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக உம்ராவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நம்ம அந்த பஸ்ஸில் ஏறினோம்னா நம்ம அந்த பார்க்கிங் லாட்லேயே விட்டுருவாங்க. நாங்களும் காரை எடுத்துகிட்டு மக்காவுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நாங்கள் ஒரு ரூம்பை பிடிச்சிட்டோம். அங்கேருந்து பார்க்கும்போது இந்த கிளாக் டவர் வியூ தெரிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ நாங்கள் எல்லாமே ரெடியாகி கிளம்பி இன்னைக்கு சும்மா தொழுவதுனால எல்லாமே மக்காவுக்கு போயாச்சு. இன்னைக்கு மக்கால ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால நாங்கள் மக்காவுக்கு வெளியவே தொழுதுட்டு வந்துட்டோம். தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு மறுபடியும் நாங்கள் மக்காவுக்கு போனோம். மக்கால நோம்பு திறக்க போகலாமா கைஸ்? நோம்பு திறக்கிற போகிற வழியில் இங்கே வாட்டர் பாட்டிலு ஸ்நாக்ஸு அப்படின்னு நோம்பு திறக்கிற கிட்டெல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கும் ஒன்று கொடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் டேட்ஸ் எடுத்துக்கு வந்திருந்தோம் நோம்பாளிகளுக்கு கொடுக்க.
மக்கால கொடுத்தாங்க நோம்பு திறக்கிறதுக்கு. இதான் கைஸ் மக்கால நோம்பு திறக்க கொடுத்தாங்க. என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஈத்தம்பழம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சீஸ் பிரெட், ஒரு வெண்ணிலா கப் கேக், தண்ணி, அதுக்கு அடுத்து ஆப்பிள் ஜூஸ். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக மக்கால நோம்பு திறந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் தராவியா தொழுவதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் தராவியா சூப்பராக தொழுதாச்சு. இங்கே மக்கால தராவியா 10 ரக்காயத்தும் வித்திரவஜித்தும் 3 ரக்காயத்தும் நாங்கள் தொழுதோம். இங்கே பாருங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ரமதான் டைமில் மேக்ஸிமமாக எவ்வளோ க்ரௌடாக தாங்க இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சூப்பராக உம்ராவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நோம்பையும் திறந்தாச்சு. நான் உங்களுக்காகவும் துவாவும் செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனால் இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். மாஷா அல்லாஹ் எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் தரவே தொழுதுட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே உம்ரா செஞ்சுட்டு ஹஜ் செய்துட்டு வர்றவங்கெல்லாம் இங்கே தான் ஊருக்காக இங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முசல்லால பேர் எழுவுறது, குர்ஆன்லலாம் பேர் எழுவுனாங்க கைஸ். எழுதி வாங்க 10 ரியாலாம் கைஸ். இதாங்க ஹென்னா பவுடர். இது 1 5 ரியாலு. கல்லு இது வாங்கிடலாம். கல்லு இது குர்ஆனோட முசல்லா ரெண்டுமே சேர்த்து 15 ரியால் கைஸ். சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு. வாங்கி தரேடா, வாங்கி தரேடா. இதெல்லாம் 10 ரியால் தான் கைஸ். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. வாங்கி நம்ம சந்தம் தண்ணி பிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு பீஸ் 5 ரியால் கைஸ். ஸ்ட்ரீட் ஷாப்பிங் முடிஞ்சு கைஸ். கைஸ் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போறேன்.
இன்னைக்கு டே 3 மார்னிங். இன்னைக்கு தான் நாங்கள் ரியாதுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். நாங்கள் மார்னிங் எந்திரிச்சு 9 o'clock கிளம்புனான்னு பிளானில் இருந்தோம். பட் எல்லாமே பண்ணுறதுக்கே 10 o'clock ஆயிடுச்சு guys கிளம்புறதுக்கே. நாங்கள் போகிற வழியில் ஐஸ் மலை பெஞ்சிச்சு கைஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ் மலை பார்க்குறேன். நான் எல்லாமே ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஐஸ் மலை பெய்யுது கைஸ். இது கூட ஒன்றுமே உழுவலம்மா. நாங்கள் பெட்ரோல் பங்கில் ஸ்டாப் பண்ணி நாங்கள் நோம்பு திறக்க ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு வந்திருக்கோம். நாங்கள் ரியாத் போகிறதுக்குள்ளாவே டைம் ஆயிடுச்சு நோம்பு திறக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் பெட்ரோல் ஸ்டேஷனில் உள்ள பக்காலால் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே நோம்பு திறக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். அங்கேயும் சூப்பரான மழை, கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பெட்ரோல் ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணி நோம்பு திறக்க போது ஒரு பள்ளியில் ஜென்ஸுக்காகவே ஒரு நோம்பு திறக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ன எங்கள் அத்தையும் கூப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். ஃபரீனு கார்லேயே நோம்பு திறந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த ஜேர்னி சூப்பராக அமைஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் துவா செஞ்சுருக்கேன். நாங்களும் நைட்டு 8 o'clock ரியாதுக்கு சேர்ந்துட்டோம். ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.